கிராஸ் ரேஷியோங்கிறது எத்தனை 4 பாயிண்ட் வேணும். சரிங்களா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் வேணும்? 4 பாயிண்ட் வேணும். அப்போ அந்த 4 பாயிண்ட் என்னென்ன நோட் பண்ணுறாங்கன்னா இந்த பாருங்க, இது Z1, இது வந்து Z2, இது வந்து Z3, இது வந்து Z4. அப்போ Z2, Z3 எல்லாமே இது வந்துடுது. அப்போ இதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னா ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா Z1 மைனஸ் Z2, Z3 மைனஸ் Z4 அப்படின்னு இது ரெண்டையும் பேர் பண்ணுறாங்க, இது ரெண்டையும் பேர் பண்ணுறாங்க இன்னும் நியூமரேட்டர். ஓகேங்களா? பக்கத்தில் பக்கத்தில் பேர் பண்ணால் நியூமரேட்டர். அதே மாற்றி மாற்றி பேர் பண்ணிக்கணும். சரி, இது Z4, இது Z1, Z2, Z3, இது Z4. ஓகேங்களா? வந்துச்சுங்களா? அப்போ நியூமரேட்டர் என்னது, அதுக்கு நீங்கள் தனித்தனியாக பேர் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒமேகா பிளானோட நியூமரேட்டரோட வேல்யூ. டினாமேட்டர் வேல்யூ என்னது இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு மிடில், இது ரெண்டுக்கு இங்கே மிடில், அவ்வளோதான். அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா. இப்படி ஒரு நீங்கள் லைன் போட்டுட்டு பண்ணினீங்கன்னா இந்த ஃபார்முலா மறக்காது. நியூமரேட்டர் என்னது நியர்பை இருக்கிற வேல்யூ, இந்த நியர்பை, இந்த நியர்பை பார்த்தீங்கன்னா Z1 மைனஸ் Z2, Z3 மைனஸ் Z4. அதே மாதிரி மிடில் இருக்கிற வேல்யூ எடுத்தீங்கன்னா Z2 மைனஸ் Z3 அண்டு Z4 வருது. Z1 மைனஸ் Z3 Z4 கூட இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா. சரி, இது வந்து இஜெட் பிளைன் வச்சுட்டு போடலாமா? ஒமேகா பிளைன் இஜெட் பிளைன் ரெண்டையும் கம்பைன் வச்சு இதே கான்செப்டில் ஃபார்முலா கொண்டு வராங்க. சரிங்களா? இஜெட் பிளைன் வச்சுட்டு போடுறதுல ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுடைய ஒமேகா பிளைனும் அண்ட் இஜெட் பிளைனும் கம்பைன் பண்ணி ஈக்குவேஷன் கொண்டு வராங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு, சரிங்களா, இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய அடுத்த கான்செப்ட். சேம் ஐடியா தான். ப்ரீவியஸ் ஃபார்முலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோமோ அதே ஐடியா தான் இங்கே வரும். சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். சரியாமா? சரி, இதுக்கு விட கிராஸ் ரேஷியோ விட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு கிராஸ் ரேஷியோ 4 பாயிண்ட் ஃபார்முலா வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இதை வச்சு தான் ஒமேகா பிளேனில் என்ன நடக்குது அண்ட் இஜெட் பிளேனில் என்ன நடக்குதுங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலா வச்சா தான் இப்போ வர 8 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மார்க் ஆர் 10 மார்க்கில் கேட்பாங்க, அது ப்ராப்ளத்துக்கு பொறுத்த மாதிரி மாறும். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ஒமேகா 1 இருக்கிறதுல ஒமேகான்னு மாற்றிக்கிங்க, எல்லாமே மாறிடுது. அப்போ என்னாச்சு, இது வந்து ஒமேகான்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒமேகா 1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒமேகா 2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒமேகா 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூமரேட்டர் ஒரு ஒமேகா இருக்கும், டினாமேட்டர் ஒரு ஒமேகா இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ஒரு இஜெட் இருக்கும், டினாமேட்டர் ஒரு இஜெட் இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறேன். அப்போ என்னது ஒமேகா மைனஸ் ஒமேகா 1, ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 3. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போனீங்கன்னா ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2, ஒமேகா 3 மைனஸ் ஒமேகா. நீங்கள் இதை ரெண்டு மாற்றி எழுதினாலும் ரெண்டு ஈக்குவல் தானே, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இதாகுதுன்னா இஜெட் மைனஸ் இஜெட் 3ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து என்ன ஒமேகா மைனஸ் ஒமேகா 3ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மைனஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மைனஸ் இருக்கும், ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபார்முலா எழுதிட்டு இதை ரெண்டு கட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணி ப்ளஸ் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா இருந்ததை வச்சு தான் இப்போ அடுத்தடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கணும். சரியாம்மா? இதில் என்னது டவுட் இருக்குதாம்மா? இப்போ என்னென்ன பார்த்தோம், ஃபைனைட் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன பார்த்தோம், அது என்னென்ன கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்தோம்.